வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. உலகின் முன்னணி பணக்காரரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் 5000 கோடி பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவே இதுவரை கண்டிராத வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளது. என்னதான் பணம் இருந்தாலும் இவ்வளவு வீண் ஆடம்பரத்துடன் திருமணம் செய்ய வேண்டுமா என்று ஒரு தரப்பினரும், அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது அவரது தனிப்பட்ட உரிமை என்று மற்றொரு தரப்பினரும் இந்த திருமணம் குறித்து விமர்சித்து வருகின்றனர். முகேஷ் அம்பானி தனது மூத்த மகன் ஆகாஷ் அம்பானிக்கும் மகள் இஷா அம்பானிக்கும் திருமணங்கள் செய்து வைத்தபோது இந்த அளவு பிரம்மாண்டமாக நடத்தவில்லை. ஆனால் தனது கடைக்குட்டி மகனுக்கு ஒட்டுமொத்த தேசமே திரும்பி பார்க்கும் வகையில் திருமணம் செய்து வைத்ததற்கு ஒரு நெகிழ்ச்சியான காரணம் உள்ளது. பல லட்சம் கோடி சொத்து இருக்கும் முகேஷ் அம்பானிக்கு கவலையே இருக்காதா என பலருக்கு சந்தேகம் எழலாம். சாதாரண மனிதர்களைப் போலவே முகேஷ் அம்பானிக்கும் மனதில் வடுவாக தீராத சோகம் ஒன்று உண்டு. அதை ஓரளவு போக்கவே இந்தளவு பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைத்து தனது மகன் ஆனந்த் அம்பானியின் தாழ்வு மனப்பான்மையை குறைத்துள்ளார் முகேஷ் அம்பானி. அது குறித்து சுருக்கமாக பார்ப்போம். முகேஷ் அம்பானி நீதா அம்பானி தம்பதியினரின் கடைசி மகனாய் பிறந்தவர் ஆனந்த் அம்பானி. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் கூறுவார்கள். அந்த வகையில் சகல சௌகரியங்களுடன் சீராட்டி வளர்க்கப்பட்ட ஆனந்த் அம்பானிக்கு சிறு வயதிலேயே தீராத ஆஸ்துமா நோய் இருந்துள்ளது. இதனால் பல காலம் சரியாக மூச்சு விடவே சிரமப்பட்டுள்ளார். ஆஸ்துமா நோய்க்காக உலகத்தரத்திலான சிகிச்சைகள் அளித்து அந்த நோயை கட்டுக்குள் கொண்டு வந்த போதும் அதற்காக எடுத்துக்கொண்ட அதிகளவிலான ஸ்டீராய்டு மாத்திரைகளால் ஆனந்த் அம்பானிக்கு உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பித்தது. சாதாரணமாக நடக்கவே பெரும் சிரமம் பட்டார். பள்ளியிலும் கல்லூரியிலும் சக மாணவர்களின் கிண்டலுக்கும் உள்ளானார். பணக்காரன் என்பதால் கொழுப்பெடுத்து கிடக்கிறான் என ஆசிரியர்களே நக்கல் செய்ய கடும் மன உளைச்சலுக்கும் உள்ளானார் ஆனந்த் அம்பானி. இளம் பிராயத்தில் சாதாரண குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய விளையாட்டு, பொழுதுபோக்கு போன்ற அனுபவங்கள் ஏதும் கிடைக்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படவே கடும் மன உளைச்சலால் மனரீதியான பாதிப்பிற்கும் உள்ளானார். ஒரு கட்டத்தில் உடல் பருமன் அளவுக்கு அதிகமாகி உடல் எடை 208 கிலோவிற்கு உயர்ந்தது. இதையடுத்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிரபல உடல் பருமன் குறைப்பு மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் ஆனந்த் அம்பானி. ஏற்கனவே ஆஸ்துமாவிற்காக அதிகளவில் மாத்திரை எடுத்துக்கொள்வதால் மருந்து கொடுத்து உடல் பருமனை குறைக்க முடியாது என அறிவுறுத்திய மருத்துவர்கள் இயற்கை முறையிலேயே எடையை குறைக்க வேண்டும் என கூறினார்கள். இதையடுத்து ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கும் அரிசி உணவுகள், கொழுப்பு உணவுகள், சர்க்கரை போன்றவற்றை அறவே தவிர்க்க ஆரம்பித்த ஆனந்த் அம்பானி கீரை, காய்கறி போன்றவற்றை மட்டும் உட்கொள்ள துவங்கினார். மேலும் ஒரு நாளைக்கு 21 கிலோமீட்டர் நடைபயிற்சியும் மேற்கொண்டார். நாட்கள் செல்ல செல்ல இது நன்கு கை கொடுத்தது. முடிவில் 18 மாதங்களில் 108 கிலோக்கள் குறைத்து ஃபிட்னஸ் ஆனார் ஆனந்த் அம்பானி. ஃபிட்டான உடலுடன் 2016ஆம் ஆண்டு ஆனந்த் அம்பானி பகிர்ந்த புகைப்படங்கள் அப்போது பலரையும் புருவம் உயர்த்த வைத்தது. ஆனால் 2 ஆண்டுகளில் மீண்டும் உடல் பருமன் அதிகரித்து பழையபடி பருமனான உடல் அமைப்பு ஏற்பட்டது. ஸ்டீராய்டு மாத்திரைகளை நிறுத்தினால் மட்டுமே மீண்டும் உடல் பருமன் ஏற்படாது என்றும், ஆனால் ஸ்டீராய்டு மாத்திரைகளை நிறுத்தினால் ஆஸ்துமா பிரச்சனை மீண்டும் தீவிரமாகும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கவே மனம் உடைந்து போன ஆனந்த் அம்பானி உடல் பருமனை குறைக்கும் முயற்சியை கைவிட்டு விட்டார். நடப்பதற்கே சிரமப்படும் அளவிற்கு உடல் பருமனுடன் கூட்டத்தில் தனியாக தெரியும் தனது உருவத்தால் கடும் தாழ்வு மனப்பான்மையில் துவண்டு வந்த ஆனந்த் அம்பானியை உற்சாகப்படுத்தவே பெரும் பொருட்செலவு ஆனாலும் பரவாயில்லை என்று தனது மற்ற 2 பிள்ளைகளைப் போல் அல்லாமல் ஆனந்த் அம்பானிக்கு மிகவும் ஆடம்பரமான முறையில் முகேஷ் அம்பானி திருமணம் செய்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில மருத்துவத்தில் தரப்படும் ஸ்டீராய்டு மாத்திரைகளை குறைத்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவம் மூலம் ஆனந்த் அம்பானியின் ஆஸ்துமா பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கலாமா என அம்பானி குடும்பம் தற்போது பரிசீலித்து வருகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.